ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். குளிர் பிரதேசத்திலே ஒரு வகை முள்ளம்பன்றிகள் உண்டு. முள்ளம்பன்றிகள் தங்கள் உடம்பில் உள்ள முட்களை சிவிழ்த்துக் கொண்டால் யாரும் கிட்டத்தில் நெருங்க முடியாது. அவற்றை எளிதிலே எந்த விலங்கும் வேட்டையாட முடியாது. ஆனால் குளிர் அதிகம் இருக்கும் நேரங்களிலே அவை தங்கள் முட்களை மடக்கி வைத்துக் கொண்டு ஒன்றின் மீது ஒன்று சாய்ந்து கதகதப்பு மூட்டிக்கொண்டு ஒரே இடத்திலே ஒரே குகையிலோ ஒரே பள்ளத்திலோ தூங்கும். முள்ளம்பன்றிகளுக்கு ஒன்றுக்கொன்று ஒரு மதிப்பீடு உண்டு. முள் பெரிதாக பலமாக வளர்ச்சியடைந்ததாக இருந்தால் அது பலமுள்ள விலங்கு. எனவே அதோடு மற்றவைகள் இணக்கமாய் போகும். குளிர்காலத்திலே அவை ஒன்றோடொன்று கதகதப்புக்காக ஒன்றாக இருக்கும்போது சில சமயம் சில முள்ளம்பன்றிகள் தாங்கள் பெரியவர்கள் என்று காட்ட தங்கள் முட்களை லேசாக சிலிர்த்து காட்டும். அப்போது அந்த முட்கள் பக்கத்தில் இருப்பதை குத்தும். எனவே அதுவும் தன்னுடைய முட்களை விரித்து எனக்கும் உடம்பிலே முள் இருக்கிறது என்று காட்டும். இப்படி ஒரு குழுவாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது சிறு சலசலப்பு ஏற்பட்டு அவைகள் ஒன்றை ஒன்று லேசாக குத்தி கொண்டு தனித்து பிரிந்து விடுவதுண்டு. பெரும்பாலும் அந்த முதலாவது தன்னை பெரியவன் என்று காட்ட நினைத்த விலங்கு தனித்து விடப்பட்டு அது குளிரிலே விரைத்து போகும். மற்றவைகள் ஒருங்கிணைந்து கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வினாலே அவை பிரிந்து போய் மதித்து போவது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது என்று ஒருவர் சொல்கிறார். திருச்சபையாக நாம் ஒருங்கிணைந்து தேவனுடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கும் போதே ஒரு சிலருக்கு என்ன இருந்தாலும் நான் பணக்காரன், நான் அதிகம் கற்றவன், இந்த திருச்சபை கட்டப்பட்டதிலிருந்து எனது குடும்பமும் நானும் உறுப்பினர்களாக இருக்கிறோம், என்னை மற்றவர்கள் மதித்து நடக்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றுகிறது. தனக்கென்று தனி மதிப்பு ஒன்று இருக்கிறது என்று திருச்சபையிலே நிலைநாட்ட நினைக்கிறார்கள். அதனால பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் தனித்து விடப்பட்டு தேவ சமூகத்துக்கு தூரமாகி தங்கள் ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். அப்படியானால் ஐக்கியம் இருக்கும் இடத்திலேயே குளறுபடிகள் ஏற்படுவதற்கு காரணம் தன்னை குறித்து ஒவ்வொருவரும் பெரிதாக நினைத்துக் கொள்வதுதான். திருச்சபையின் ஐக்கியம் கெட்டு சண்டைகளும் குழு மனப்பான்மைகளும் ஏன் ஏற்படுகிறது? கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர் என்று அவருக்கு கீழ்ப்படிந்திராமல் தன்னை குறித்து உயர்வாக எண்ணிக்கொள்வதனால் தான். பிலிப்பியர் 2:3 மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து அதனால பகையை ஏற்படுத்தி கொள்ளாமல் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நான் முதலாவதாக மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும், அப்பொழுது அவர்கள் நம்மை கனம் பண்ணுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12:16 ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பணபலம், வாய்ப்புகள், பல வகையான மதிப்பீடுகள், தங்கள் புத்திசாலித்தனத்தின் மீது நம்பிக்கை, இப்படிப்பட்ட பல காரியங்களினாலே பேதங்கள் ஏற்பட்டு திருச்சபை பிரிந்து போவதற்கும் அநேக ரட்சிப்பு இழந்து போவதற்கும் நாம் காரணமாகிவிடக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கு சகல மகிமையும் செலுத்துவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.